الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்ளிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்களை அனுப்பியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவர்களுக்கான வேதங்களையும் நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அல்லாஹ் தூதராக அனுப்பி மனித சமுதாயத்துக்காக வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை வேதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த திருமறை குர்ஆனை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனிலே ஏராளமான உபதேசங்களை, போதனைகளை, எதுவெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திருமறை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி இருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களை மட்டும் சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் மனிதர்கள் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், வெறுமனே தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி இதை மாத்திரமே திருமறை குர்ஆனிலே சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானதாகவே இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுமனே சட்டங்களை மட்டும் சொல்லாமல் நீங்கள் இதையெல்லாம் ஹராமாக ஹலாலாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லாமல் அந்த திருமறை குர்ஆனிலே இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நிறைய நபிமார்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான்.
திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25 நபிமார்கள் பெயர் சொல்லப்பட்டாலும் ஒரு சில நபிமார்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்வதற்கான நோக்கம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 11வது அத்தியாயம் 120வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், நம் தூதர்களின் வரலாறுகளிலிருந்து இவை யாவற்றையும் உம் இதயத்தை திடப்படுத்துவதற்காக உமக்கு கூறுகிறோம். இதிலே உமக்கு சத்தியமும் மூமின்களுக்கு நினைவூட்டலும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாறை ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால், நீங்கள் திருமறை குர்ஆனிலே படிக்கலாம், நிறைய நபிமார்களை பேசியிருப்பான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பேசியிருக்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாமை பேசியிருக்கிறான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசியிருக்கிறான். இப்படி அந்தந்த காலத்திலே அனுப்பப்பட்ட சில நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே திருமறை குர்ஆனிலே அதிகமாக பேசப்பட்ட வரலாறாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் எப்படி பேசியிருக்கிறான் என்று கேட்டால், வெறுமனே ஒரு அத்தியாயத்திலே மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசவில்லை. ஒரு அத்தியாயத்தை தாண்டி பல அத்தியாயத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், திருமறை குர்ஆனுடைய சிறிய அத்தியாயங்கள், சூரா நாசியா என்கிற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். சிந்திச்சு பாருங்க, ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப அந்த நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் பேச வேண்டும்? சூரா பக்கராவிலே அல்லாஹ் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசி இருக்கிறானோ அதைத்தான் ஆல இம்ரானிலும் பேசியிருப்பான். வெறுமனே ஒரு செய்தி 2 செய்திகள் கூடுதலாக இருக்க வேண்டுமே தவிர பெரும்பாலான செய்திகள் சூரா பக்கராவிலே சொல்லப்பட்டது, ஆல இம்ரானிலே சொல்லப்பட்டது. ஆல இம்ரானிலே சொல்லப்பட்டது சூரா நிசாவிலே சொல்லப்பட்டது, சூரா நிசாவிலே சொல்லப்பட்டது ஏனைய அத்தியாயங்களிலும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நபிமார்களுடைய வரலாறை, திருமறை குர்ஆனை நீங்கள் திரும்பி படிக்கிற இடங்களில் எல்லாம் ஏதோ ஒரு நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறான். ஏன் பேச வேண்டும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏதோ ஒரு அத்தியாயத்தை முழுக்க ஒரு நபியினுடைய வரலாறை சொல்லிவிட்டு கடந்து விடலாம். ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனிலே பெரட்ட பெரட்ட, திருமறை குர்ஆனை வாசிக்க வாசிக்க ஏதோ ஒரு நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்வதற்கு காரணம், வெறுமனே தகவலாக அந்த நபிமார்களுடைய வரலாறை நீங்கள் கடந்து விடாதீர்கள். ஏதோ முன்னோரு காலத்திலே வாழ்ந்த ஒரு நபி இதை சொல்லி இருக்கிறார், இப்படி செய்திருக்கிறார், இப்படி பிரச்சாரம் செய்திருக்கிறார், இப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்று தகவலாக மட்டுமே நீங்கள் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடாது. தகவலாக மட்டுமே அந்த வாழ்க்கையை நீங்கள் தெரிந்துவிடக் கூடாது. தகவலை தாண்டி உங்களிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டால், அந்த நபிமார்களிடமிருந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாடம் பெற வேண்டும், அவர்களுடைய வரலாறுகளை சிந்திக்க வேண்டும், அந்த அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய இடங்களில் நபிமார்களுடைய அந்த படிப்பினைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நிறைய நபிமார்களுடைய மொத்த நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பாடத்தை நாம் படிக்க வேண்டும், என்ன படிப்பினையை அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன முதல் அடிப்படை என்ன செய்தி என்று கேட்டால், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நபிமார்களின் பெயரை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானோ எல்லா நபிமார்களும் அந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்தி அனேபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று அழைத்தார்கள். அதற்காகவே நாங்கள் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த சமுதாய மக்களிடத்திலே பேசினார்கள்.
சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதரை தூதராக இந்த மனித சமுதாயத்துக்கு தேர்ந்தெடுத்து அந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தூதரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த தூதரிடத்திலே தன்னுடைய வகையை அறிவிக்கிறான். அந்த வகையிலே அந்த சமுதாய மக்களிடத்திலே முதலிலே நீங்கள் செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்ன என்று கேட்டால், முதலிலே மக்களை நீங்கள் எதை நோக்கி அழைக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ் ஒருவனை நோக்கி அழைக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் அந்த பிரச்சாரத்தை கையிலே எடுத்தார்கள். சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஏராளமான சமூக தீமைகள் அந்த சமுதாயத்திலே நிறைந்திருந்தது. மதுவிலே மூழ்கி இருந்தார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி இருந்தார்கள், தவறான பழக்க வழக்கத்திலே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முதலிலே இந்த செய்தியை சொல்லி இருந்தார். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்ற செய்தியை விட்டுவிட்டு முதல்ல விபச்சாரத்திலிருந்து வெளியே வாங்க, முதலிலே மதுவிலிருந்து வெளியே வாருங்கள், முதலிலே உறவை முறிப்பதிலிருந்து வெளியே வாருங்கள் என்று ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தால் ஏராளமான மக்கள் அதன் பக்கம் திரும்பி இருப்பார்கள். எந்த சிலைகளை எல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த சிலைகளோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பார்த்தார்கள்? நம்பிக்கைக்குரியவர்கள், அல் அமீன், அஸ் சாதிக், உண்மையாளர் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள். அப்படியெல்லாம் பார்த்த அந்த சமுதாய மக்கள் முதலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவத்தை மக்களிடத்திலே சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இப்ப எப்படிப்பட்ட செய்தி என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த அடிப்படைகளை இன்றைக்கு நாம் தௌஹீத் வட்டாரத்தில் இருக்கிற நாம் விளங்க தவறி இருக்கிறோம். இந்த அடிப்படை பிரச்சாரத்தை மக்களிடத்திலே செல்ல தயங்குகிறோம். மக்களிடத்திலே எதிர்ப்பு வரும் என்று சொன்னால், மக்களிடத்திலே வேற ஏதேனும் பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால், மக்களிடத்திலே இருக்கிற இந்த பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்தால் ஒரு அரசியலிலே, அதிகாரத்திலே அல்லது மக்கள் செல்வாக்கிலே நமக்கு குறைவு ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிற விஷயத்தை இரண்டாம் பட்சமாக வைக்கிறோம். அல்லாஹ் நபிமார்களை உலகத்திலே ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்திருந்தால் அல்லாஹ் இரண்டாவதாக தான் இதை சொல்லி இருப்பான். முதலிலே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், முதலிலே அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், முதலிலே அந்த மக்களை நோக்கி அழைக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த சமுதாயத்திலே முதலிலே அவர்கள் செய்த சீர்திருத்தம், அவர்கள் நம்பிக்கையை ஒவ்வொரு நபிமார்களும் சீர்திருத்தினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். அவர்களை அல்லாஹ் என்ன சொல்லி அந்த சமுதாய மக்களிடத்திலே ஃபிரௌனிடத்திலே சொல்லி அல்லாஹ் அழைக்க சொல்லுகிறான். நீங்கள் ஃபிரௌனிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை தவிர யாரை வணங்க கூடாது என்று சொல்லுங்கள், இஸ்ராயேல் மக்களை என்னோடு அனுப்பிவை என்று அவர்களிடத்திலே சொல்லுங்கள். ஃபிரௌன் அந்த சமுதாயத்தை அடக்கி வைத்திருக்கிறான், அடிமைகளாக பயன்படுத்துகிறான். அல்லாஹ் என்ன சொல்லல, அந்த சமுதாயத்தை அவன் அடக்கி இருக்கிறான், அந்த சமுதாயத்தை அவனிடத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. அனஅபுதுல்லாஹ், நானே இறைவன் என்று அவன் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போய் சொல்லும் பொழுது கூட முதலிலே ஏகத்துவத்தை, தௌஹீதை, அல்லாஹ்வை நோக்கி மட்டுமே நீங்கள் வணங்க தகுதியானவன் என்பத சத்தியத்தை உரைத்து சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், எவ்வளவு பெரிய பாடம் பாருங்கள், படிப்பினை பாருங்கள். ஒவ்வொரு நபிமார்களும் இந்த சமுதாயத்துக்கு செய்த முதல் அறிவுரை, முதலிலே மக்களை நோக்கி அழைத்தது தௌஹீதை நோக்கி அழைத்தார்கள். இன்றைக்கு அந்த அடிப்படையில் நாம் அழைக்கிறோமா? நம்மை சுற்றி வாழக்கூடிய, சிலை வழிபாடு செய்யக்கூடிய, சமாதி வழிபாடு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலை இறந்து போன சமாதிகளுக்கு இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை நோக்கி அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அழைக்கிறோமா? எத்தனை பேர் அழைத்திருக்கிறோம், எத்தனை பேர் பேசியிருக்கிறோம், எத்தனை பேர் அந்த மக்களை அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்? ஒரு ஊரிலே 2 தெரு தள்ளி 2 சமாதிகளை வாரம் வாரம் வியாழனன்று இறந்த அவுலியாக்கள் என்ற பெயரால் அல்லாஹ்வின் பெயர், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அவர்களிடத்திலே சொல்லி அழைக்கிறார்கள்.
நாம் திருமறை குர்ஆனிலே தினசரி ஓதுகிறோம், தினசரி படிக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு இப்படி சொன்னார்கள். சரி, எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். நாம் என்ன சொன்னோம் மக்களிடத்தில்? எத்தனை பேரிடத்திலே பேசி இருப்போம்? எத்தனை பேரிடத்திலே அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தி இருப்போம்? அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எந்த நபிமார்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். யா கௌமி, என் சமுதாயமே என்று அழைத்து சொன்ன எல்லா செய்திகளும் அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்திய செய்திகளாகவே இருந்தது. நம்மிடத்தில் அந்த தௌஹீதை பற்றி சிந்தனை இல்லை. அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்க வேண்டுமே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அல்லாஹ்வை இல்லை என்று சொல்லுகிறார்களே, அந்த மக்களை எப்படியாவது நேர்வழியை நோக்கி அழைக்க வேண்டுமே என்கிற எண்ணம், என்கிற சிந்தனை நமக்கு இருக்கிறதா? அல்லாஹ்வை நோக்கி அந்த மக்களை அழைப்பதற்கு பெரிய பட்டப்படிப்பு அவசியமா? மக்காவிலிருந்து வந்துதான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதா? மதீனாவிலிருந்து பட்டம் வாங்கித்தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதா? சிறு குழந்தைகளுக்கு சொல்வதை போல் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா இக்லாஸ் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் நடத்துகிறான். அப்படிப்பட்ட மிக எளிமையான தௌஹீதை நோக்கி மக்களை அழையுங்கள். அன்புள்ள சகோதரர், சூரா கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை நாம் ஏன் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வதற்கான முதல் வசனத்தில் அல்லாஹ் அந்த காரணத்தை சொல்லும் பொழுது, அவர்கள் அர் ரஹ்மானுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறோம். நம்மை சுற்றி எத்தனை மக்கள் இணை வைப்பிலே, பித்அத்திலே தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், இஸ்லாம் சொன்ன எத்தனையோ வணக்க வழிபாடுகளிலே சரியாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் எதிர்பார்க்கிற மிக அடிப்படையான கொள்கை இழந்தவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, ஒவ்வொரு நபிமார்களும் ஏகத்துவத்தை நோக்கி அழைத்தார்கள். ஏகத்துவத்தை நோக்கி அழைக்கக்கூடிய மக்களை உருவாக்கினார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா யாசீன் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஒரு சாதாரண கடைக்கோடி மனிதர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்துவிட்டு, எப்படி அந்த கடைக்கோடி மனிதர் சொன்னார் தெரியுமா என்கிற வரலாற்றை சூரா யாசீனிலே அல்லாஹ் பேசுகிறான். பேசும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஊருக்கு நாம் 2 தூதர்களை அனுப்பினோம், பொய்படுத்தினார்கள். 3ஆவதாக ஒரு தூதரை அனுப்பினோம், விமர்சனம் செய்தார்கள், அந்த தூதர்களை எதிர்த்தார்கள். எதிர்க்கும் பொழுது அந்த கடைக்கோடியிலே இருக்கிற மனிதர் வந்தார். அந்த மக்களிடத்திலே அந்த தூதர்கள் சம்பந்தமாக பேசினார். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காகவா இந்த தூதர்களை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? அப்படி சொன்ன பொழுது, சொன்ன அந்த மனிதரை அந்த சமுதாய மக்கள் கொலை செய்கிறார்கள். கொலை செய்தால் அவரை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த மக்களை அந்த சமுதாயம் கொலை செய்தார்கள், அவர்களை நாம் சுவனவாசியாக அனுப்பினோம். அவர் சொன்னார், நான் அடைந்திருக்கிற இந்த இன்பத்தை என் சமுதாய மக்கள் அடைந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் கேட்டார். அன்புள்ள சகோதரர், ஒரு சாதாரண மனிதர், அவர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் இல்லை. ஆனாலும் தூதர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், தூதருக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்திய அந்த நேரத்திலே அத்தனை சமுதாய மக்களாலும் கொல்லப்படுகிறார். எப்படிப்பட்ட துன்பம், எப்படிப்பட்ட கஷ்டம், எப்படிப்பட்ட எதிர்ப்பு! அந்த அடிப்படையில் இதை போய் சொன்னால் மக்களிடத்தில் எப்படியான எதிர்ப்பு வரும், எப்படியான பேச்சு வரும், எப்படியெல்லாம் மக்களை பேசுவார்கள், சமுதாயத்திடத்தில் இன்னும் என்னவெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது.
அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் படிக்கக்கூடிய எந்த நபிமார்களாக இருந்தாலும் அந்த எல்லா நபிமார்களும் அழைத்தார்கள், சாதாரணமாக அழைக்கவில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா நூஹ் என்கிற அத்தியாயத்திலே பேசும்பொழுது சொல்லுகிறான், அந்த சமுதாய மக்களை இறைவா காலையிலே அழைத்தேன், மாலையிலே அழைத்தேன், சத்தமாக அழைத்தேன், ரகசியமாக அழைத்தேன். நான் அவர்களிடத்திலே சொன்ன பொழுதெல்லாம் அவர்கள் தங்கள் விரல்களிலே காதுகளில் விரல்கள் வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள் இறைவா. இப்படி என்னால் முடிஞ்ச எந்த வழிகளில் எல்லாம் கிடைக்குமோ அந்த வழிகளில் எல்லாம் நான் போய் சொன்னேன் இறைவா. ஒரு நபி செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது ஒரு பாடம் இல்லையா? அது ஒரு படிப்பினை இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து நான் முஸ்லிம் என்று சொல்லுகிறார்களோ அவரை விட அழகான சொல்லுக்கு சொந்தக்காரர் யார்? நபிமார்களை பற்றி பேச சொன்னால் வரலாறாக கதை கதையாக எவ்வளவோ பேசுவோம். அதே நபிமார்கள் செய்த வேலை, அதே நபிமார்கள் செய்த பணியின் இடத்தில் இருக்கிறதா? அந்த நபிமார்கள் எது குறித்து கவலைப்பட்டார்களோ, எந்த சமுதாயம் அதை சென்றுவிடக் கூடாது என்று நினைத்தார்களோ அது குறித்து நான் கவலைப்படுகிறேனா? அது குறித்து நான் சிந்திக்கிறேனா? அந்த மாதிரி மக்கள் இருக்கும் பொழுது எப்படியாவது நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலை வணக்கத்திலே மூழ்கி இருக்கிற மக்களை நினைத்து எந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்கள் நேர்வழிக்கு வரவில்லை என்பதற்காக உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போலும். அப்படியெல்லாம் அந்த சமுதாய மக்களை நினைத்து கவலைப்பட்டார்களே. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சமுதாயத்திடத்திலே நீங்கள் சமுதாயத்துக்கு கல்வியை கொடுத்தாலும், உணவை கொடுத்தாலும், அல்லது இந்த சமுதாயத்திற்கு வேறு எந்த விஷயங்களிலே நீங்கள் மேம்படுத்தி கொண்டு சென்றாலும் அவரிடத்திலே தௌஹீத் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அறிவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றியான சரியான அக்கீதா இல்லை என்று சொன்னால் எந்த இடமும் அவருக்கு பலனளிக்காத இடமாக மாறிப்போகும். அதனால்தான் முதல் வேலையாக, முதல் பணியாக அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்த சொன்ன செய்தி அந்த செய்தி. அதே போல பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே, ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த காலத்திலே இருந்த சமூக தீமைகளை குறித்து அந்தந்த சமுதாயத்தை எச்சரித்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பேசுகிறான். அந்த சமுதாயத்திலே அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று எப்படி அழைத்தார்களோ அந்த சமுதாய மக்கள் ஓரினை சேர்க்கையாளராக இருந்தார்கள். அந்த சமுதாயத்தை எச்சரிக்கை செய்யும்படி நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்தான். அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள், அந்த தவறை கண்டித்தார்கள். அதை செய்யக்கூடாது, மானக்கேடான காரியம் என்று அதிலிருந்து விலகும்படி அந்த மக்களிடத்திலே போதனை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்களிடத்திலே சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இதற்கு முன்னால் எந்த சமுதாயமும் செய்யாத ஒரு மானக்கேட்டை செய்கிறீர்கள். இன்னைக்கு பார்த்து சமகாலத்தில் இன்றைக்கு ஓரின சேர்க்கை என்கிற விபச்சாரத்தை தாண்டி ஒரு படிக்கு மேலாக, விபச்சாரத்தை தாண்டி அந்த ஓரினை செயல்காய் அடையாளப்படுத்தக்கூடிய கொடி வைத்து, பெயர் வைத்து, கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே அதற்காக விளம்பரம் செய்து, அதற்காக ஒரு நாளை ஒதுக்கி, அதற்கென்று பெயர் வைத்து, அன்புள்ள சகோதரர்களை, சாதாரண தீமையாக இதை நாம் கடந்து செல்ல விட முடியாது. எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான்? அந்த சமுதாயத்தையே அழித்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான். ஒரு சமுதாயமே அழிக்கப்பட்ட தீமை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே
அந்த பெயர் வைத்து கொடி வைத்து அதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி பிரைடு வாக் பெருமையாக நடக்கிறோம், ஓரினை சேர்க்கையாளராக சேர்ந்து நடக்கிறோம் என்ற பெயரிலே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கிறது. எத்தனை பேர் பேசியிருப்போம், குடும்பத்தில் பேசியிருப்போம், பள்ளிக்கூட மாணவர்களிடத்தில் பேசியிருப்போம், கல்லூரி மாணவர்களிடத்தில் பேசியிருப்போம், கடைக்கு வருகிற தெரிந்த மக்களிடத்தில் பேசியிருப்போம். குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற, மனித குலத்தை சீரழிக்கிற, மனித வளர்ச்சியை சீரழிக்கிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வின் சாபம், ஒட்டுமொத்த மக்களும் இறைவனின் சாபத்தினால், இறைவனின் கோபத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்குமார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாய மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே பெண் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை திருமணம் பண்ணி தர்றேன், அவர்களை அனுபவியுங்கள், ஆனால் என்னிடத்தில் வீட்டுக்கு வந்த விருந்தினரிடத்தில் இதை செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த சமுதாய மக்கள் ஓரின சேர்க்கையிலே மூழ்கி இருப்பார்கள். என்ன சொன்னாங்களா அந்த சமுதாய மக்கள்? உங்கள் பெண்கள் எங்களுக்கு தேவையில்லை, இதோ வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே உங்கள் விருந்தினர்களை எங்களோடு எங்களோடு அனுப்பி வையுங்கள். லூத்தே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாங்க ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? உங்கள் பெண்களுக்காக வந்திருக்கிறோம். இதோ உங்கள் வீட்டிலே விருந்தினர் வந்திருக்கிறார்களே, அவர்களை எங்களோடு அனுப்பி வையுங்கள். அன்புள்ள சகோதரர்களை, எப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான் என்பது பாருங்கள். இன்றைக்கு இது குறித்து எத்தனை பேரிடத்தில் பேசினோம். நம்முடைய பிள்ளையாக நாளைக்கு அதன் மூலமாக அடிமையாக்கப்படலாம், அது கவர்ச்சியாக ஊட்டப்படலாம், சிறு வயதிலே அது போல பழக்கப்படுத்தப்படலாம், நாளைக்கு மனைவியும் பிள்ளையும் தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு உருவாக்கப்படலாம். பேசி இருப்போமா? சொல்லி இருப்போமா? நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சமுதாயம் இந்த பாவத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்று பேசுகிறான். அதே போல நபிமார்கள் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிலுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான். ஒரு நபியை அனுப்பி அந்த சமுதாய மக்கள் அளவு நிலுவையிலே மோசடி செய்கிறார்கள், வியாபாரத்திலே மோசடி செய்கிறார்கள். அந்த சமுதாய மக்களிடத்திலே போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? ஏமாத்தாதீங்க, மோசடி செய்யாதீங்க, அளந்தோ நிறந்தோ கொடுத்தால் நேர்மையாக நடங்கள். ஒரு தூதரை அனுப்பி குறிப்பிட்ட ஒரு பாவத்துக்கு எதிராக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு கடுமையான குற்றமாக பார்க்கிறான் பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய தொழில, வியாபாரத்துல நேர்மை இல்லாமல் பொய் சொல்லி, வாக்குறுதி மீறி, இல்லாததை இருக்கிறதாக என்று சொல்லி, அந்த மாதிரி ஒரு தீமைகள் ஒரு சமுதாய மக்களிடத்திலே நடக்கும் பொழுது அதை பார்த்து அல்லாஹ் வேடிக்கையாக இருக்கல, அதற்கென்றே ஒரு தூதரை அனுப்பி அந்த சமுதாய மக்களிடத்திலே இந்த பாவம் குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரும் தொழில் செய்கிறோம், பிசினஸ் பண்றோம், வியாபாரம் பண்றோம். அல்லாஹ் அனுமதித்த அடிப்படையிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த அடிப்படையிலே அந்த தொழிலை, அந்த வியாபாரத்தை செய்கிறோமா? நபிமார்கள் வாழ்விலிருந்து நாம் கிடைக்கிற மிகப்பெரிய பாடம் அது. நபிமார்களிடத்தில் இருந்த தவக்குல், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்ம அந்த அளவுக்கு அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறோமா? எந்த அளவுக்கு நம்பினாங்க? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நம்ம அனைவரும் அறிந்திருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டி வருகிறான், முன்னாடி கடல் இருக்கிறது. எல்லோருக்கும் என்ன நிலைமை? கடல் இருந்தால் கதை முடிந்த அதான நிலைமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பாருங்கள். அந்த இடத்திலும் மனம் தளராமல் என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். கடலை பிளந்து காட்டினான் ரப்புல் ஆலமீன். கடல் பிளக்கிற சாத்தியம் இருக்க பிளந்தான்.
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு சாராருக்கும் உலகத்தில் எதுவெல்லாம் நடக்காது என்று நினைக்கிறீர்களோ அதை நடத்தி காட்டுவேன் என்ற பாடத்தை காட்டினான். அப்படி தவக்குள், அப்படி உறுதியான நம்பிக்கை நமக்கு நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்தில் அப்படியான தவக்குள் நம்பிக்கை இருக்கிறது? பிசினஸ்ல 2 மாசம் பிசினஸ்ல சரியில்லைனா வேறு மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். குடும்பத்தில் சின்ன பிரச்சனை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கிறோம். வியாபாரத்தில் பிரச்சனை இழக்கிறோம். சமூக மக்களிடத்தில் பிரச்சனை, நம்பிக்கை இழக்கிறோம். ஒரு நோய் வந்தால் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், என் இறைவன் போதுமானவன், எனக்கு அவன் வழிகாட்டுவான். அன்புள்ள சகோதரர்களை, நபிமார்கள் வாழ்வின் மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த உறுதியான நம்பிக்கை இல்லையா? அது நம்ம அந்த மாதிரி அல்லாஹ்வை நம்புகிறோமா? உறுதியாக நம்புகிறோமா? என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று நம்புகிறோமா? ஒரு சின்ன சின்ன துன்பம் வந்தாலும் புலம்பக்கூடியவர்களாக, மற்ற மக்களிடத்தில் இது நடந்தது, இதை செய்யாமல் விட்டுவிட்டேன், என் இறைவன் தருவான், என் இறைவன் சரியாக்குவான், என் இறைவனிடத்தில் அனைத்தும் இருக்கிறது, என் இறைவன் அறிவு படைத்தவன், என் இறைவன் எனக்கு நன்மையை நாடி இருக்கிறான். பண்புள்ள சகோதரர்களை, ஒட்டுமொத்த நபிமார்களின் வாழ்விலிருந்து இந்த படிப்பினையும் பெற்று எதுவெல்லாம் நபிமார்களின் வரலாறாக படிக்கிறோமோ அதையெல்லாம் வெறுமன தகவலாக கடந்து செல்லாமல் அந்த நபிமார்களின் வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையை அதை பாடமாக மாற்றி அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்திலே நெருக்கத்தில் இருக்கிறோம். பொதுவாகவே ரமலானுக்கு முன்பால் இருக்கக்கூடிய ஷாஃபானுடைய பிறை 15 பராத் இரவு என்ற பெயரிலே சில மக்கள் வழிபாடு நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொதுவாக பராத் இரவு என்பதை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவிலே தொழுததாகவோ 3 யாசீன்கள் ஓதி மன்னரைக்கு சென்றதாகவோ எந்த ஒரு ஹதீஸ்களிலும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தது போல வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனாகும், வழிகாட்டுதலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கக்கூடிய காரியமாகும். ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். அப்ப இஸ்லாத்தின் பெயரால் நாம் செய்கிற எந்த ஒரு வணக்கமும் முதலிலே நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த செயல் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இரவிலே 3 யாசீன்களை ஓதினார்களா? மக்களை எல்லாம் அழைத்து மன்னரைக்கு அழைத்து சென்றார்களா? அந்த இரவு நேரத்திலே நோன்பு வைக்க சொன்னார்களா என்ற சிந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நோன்பு நோட்டிருந்தால் அந்த அடிப்படையை நாம் செய்வோம் என்று சொன்னால் அது மறுமையிலே வெற்றி கிடைக்கும். அது அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத ஒரு செயலை இஸ்லாத்தின் பெயரால் நன்மை என்ற காரியமாக செய்தால் அது மிகப்பெரிய விதத்தாக, வழிகேடாக, அந்த நன்மை என்ற காரியமே உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் படித்து சிந்தித்து அதை ஆய்வு செய்து அது போன்ற விதத்தான வழிகேட்டிலிருந்து மீளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை